வணக்கம் கவிதா. வணக்கம் வாணி. இது தாய் கிழவி பாட்காஸ்ட். நான் கோகிலவாணி. நான் கவிதா. தாய் கேள்வி பாட்காஸ்ட். நம்ம 2 பேருடைய ஞாயிற்றுக்கிழமை உரையாடல்களை நம்ம பொதுத்தளத்துக்கு ஒரு பாட்காஸ்ட் மூலியமா நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், இது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது கவிதா. ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன்ஸ், ஆனால் அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும். ஆனால் அறிவுரை இல்லை. 100%. நானும் கேட்குறதில்ல, நீங்களும் கேட்குறதில்ல. 2 பேரும் அறிவுரை கேட்காதவங்க வந்து அறிவுரை சொன்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருக்கும். அதனால நோ அறிவுரைஸ். நோ. வாணி, நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிற இந்த நாள் வந்து ஜனவரி 13, பொங்கலுக்கு முத நாள். போகி பண்டிகை. ஆமாம், வீடெல்லாம் எனக்கு சுத்தம் போகி பண்ணிட்டு. பண்டிகைன்னு சொன்னாக்கா எனக்கு ஒரே விஷயம்தான் ஞாபகத்துக்கு வரும். எதுன்னு சொல்லுங்க. என்ன? எனக்கு சம்திங் ஆஃப் related to pop culture will pop into my head. இதா ரக்கமா கை தட்டா? இல்லை இது அந்த படம் தான் மார்கழி தான் அந்த பாட்டு. ஓகே அந்த ஓகே சீன் ஓகே. தான் வரும் எனக்கு. அந்த ரயில் அப்படியே போகிறதும், ரஜினிகாந்த் அதில் அப்படியே போகிறதும், அந்த பேபியா, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். என்ன எல்லாத்தையும் வச்சு எரிக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், அந்த பேபியா போனது வந்து ரஜினிகாந்த் இல்லை. எனக்கு தெரியும். You don't have to state the obvious, கவிதா. இதுக்கும் வந்து ஒரு உண்மையை நிலைநாட்ட சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. எனிவே, அந்த படத்தில் உள்ள கேரக்டர் பேர் சூர்யா. ஸோ தட் வாஸ் சூர்யா, நாட் ரஜினிகாந்த். ஓகே, சூர்யா என்கிற கேரக்டருடைய பேபி வடிவம் அந்த ரயிலில் போனது. அந்த படத்தை நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். கம்மிங் பேக் டு த பாயிண்ட், டுடே இஸ் போகி. ஸோ இன்னைக்கு வந்து இட்ஸ் த ஸ்ப்ரிங் கிளீன் ஆஃப் தமிழ் கலாச்சாரம். பழையனவற்றை கழிக்கிற அந்த நாள். ஆனால் இன்னைக்கு வந்து ஐ திங்க் தமிழ்நாட்டிலலாம் what they do is then இந்த bonfire வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் they burn tires and all that. Oh, that's bad. Yeah, but இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. I think people are more environmentally conscious. But a few years ago, that's what they used to do. But anyway, spring cleaning பண்ணிட்டீங்களா? நான் பண்ணல. I've just done daily clean. I think that is enough. இடம் சுத்தமாக இருக்குது. அந்த அளவுக்கு நான் சேஃபாக சொல்லலாம். சரி, எனக்கு இன்னைக்கு கை கால் வலிக்குது, அதனால நான் ஸ்ப்ரிங் கிளீனிங் அந்த அளவுக்கு பண்ணல. ஏன் திடீர்னு கை கால் வலி? கை கால் வலிக்கலைன்னாலும் என்னமோ பெருசாக வந்து ஸ்ப்ரிங் கிளீனிங் பண்ணிட்டாலும் ஐயோ we do as much as we can, கவிதா. நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் போதும். என்ன சொன்னீங்க? பழைய நிலா தூக்கி ஆமா. எறிஞ்சிட்டு. Let's talk about the metaphor rather than just thinking of it in its physical form. Yes, Yeah. exactly. In its literal terms, it's not just always about that. It is Yeah. மனசு சுத்தமாக இருந்தால் வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும். சரி, அதுக்குன்னு அழுக்காலாம் உட்காந்துருக்காதீங்க. குளிச்சிங்களா இல்லையா? Yes. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் முந்தியெல்லாம் வந்து 4 நாளாக குளிக்காது. 4 நாளாவா? கவிதா, அப்படின்னு அது சொல்லும். பட் ஐ ஹேவ் ஃபேத் இன் ஹர் தட் ஷி வுட் ஹேவ் பேத். எனக்கு பட் அது வந்து குளிக்கலைன்னா எனக்கு காலையே விடியாது. லைக் எனக்கு ஐ திங்க் ஐ ஹேவ் த விடியாத முகம். யூ நோ வாட் தே சே. குளிக்காம வெளியே போனா எனக்கு அப்படிதான் இருக்கும். எனக்கு தான். மை டே wouldn't have started. Yeah. But then working in Australia, I realized, just to reiterate the point, I'm in Perth, Kavita is in Sydney, but I realized நிறைய பேர் குளிக்கிறது இல்லை கவிதா இங்க. இப்படி நான் ட்ரெயினில் பக்கத்தில் உட்காருறது. நான் ட்ரெயின் எடுக்கிறது இல்லை, நான் காடி ஓட்டிட்டு போகிறேன். நான் train பிரச்சனை எடுப்பேன். இல்லை. இட்ஸ் ஸ்டில் ஷாக்கிங் டு மீ. அவங்க வந்து குளிக்கிறது வந்து ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி, அப்புறம் காலைல எந்திரிச்சு they brush their teeth, they wash their face, put on makeup, and then they at work. Because they are fresh as a flower. Yeah, but I don't have that fresh as a flower face. I'm not even a morning person. So Yeah, yes, so- I have to shower. I Okay. was told sometime last year or the year before that I shower too much Oh, really? by someone who, if given a choice, would not shower because it's cold and it's winter. நான் ஷவர் பண்ணுவேன். ஆனால் எப்போன்னு மட்டும் கேட்காதீங்க. ஒரு நாளில் அந்தந்த நாள் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி போகும். Whatever that's convenient to us, right? யா, Yeah. அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, எப்பன்னு நீங்கள் மட்டும் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொன்னீங்க. அதனால நல்லா குளிச்சுட்டு மங்களகரமாக வந்து உட்காந்துருக்கீங்களா? Yeah, நீங்க தான் சொன்னீங்க fresh. Are you fresh as a flower? Do you remember my response? எஸ், அதை நீங்களே சொல்லிடுங்க. நீங்கள் சொன்னால் தான் சிரிப்பாக இருக்கும். I said yes, I'm fresh as a flower. Then the flower is the Rafflesia flower. நல்ல நறுமணம். I don't think people know what's the Rafflesia flower, right? If you're not from Singapore or Malaysia. நோ. நான் வந்து நேற்று திவ்ய தரிசனம், கோவில் தரிசனத்துக்கு நான் வந்து போனேன். உங்களுக்கு வந்து Temple நான் tour. ஃபர்ஸ்ட் வந்து சிட்னி முருகன் டெம்பிள். நிறைய பேருக்கு சிட்னி முருகன் டெம்பிள் தெரியும். தட்ஸ் ஒன் ஆஃப் த மோர் பாப்புலர் டெம்பிள்ஸ் இன் ஆஸ்திரேலியா. அண்ட் தென் ஆஃப்டர் தட் வி வென்ட் டு அ ஸ்மால் பர்மீஸ் ஷ்ரைன் இன் திஸ் பிளேஸ் கால் யனோரா. அதுக்கப்புறம் வி வென்ட் டு திஸ் வெங்கடேஸ்வரா டெம்பிள் in Helensburgh, which was about 45 minutes to 1 hour away from Yenora. ஸோ அங்கே போனோம். ஆக்சுவலி இந்த காம்ப்ளெக்ஸ் இஸ் குவைட் பிக்.
அமைதியான ஒரு இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. 2 கட்டடங்களா கட்டியிருக்காங்க. ஒண்ணுல வந்து பெருமாளும், அவரை சார்ந்த வைணவம் சார்ந்த எல்லா கடவுளர்களும், தெய்வங்களும் அங்க ஆழ்வார்களும் அவங்களுடைய சந்நிதிலாம் அங்க இருக்கு. இன்னொரு பக்கத்துல வந்து சைவம் சார்ந்த எல்லா கடவுளர்களும், தெய்வங்களும் அவங்களுடைய சிலைலாம் இருக்கு. ஸோ இங்க சமயம்ங்கிறது வந்து கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் இல்லையா? இங்க நெறைய பேருக்கு கோயிலுக்கு போறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடைக்காது. ஸோ எல்லா கடவுளர்களையும் நீங்க வந்து பெரும்பான்மையான கோயில்கள்ல வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அது பட் வந்து because I've lived in Brisbane, I've lived in Perth now, and I've also was in Melbourne before. I can vouch for that. ஆஸ்திரேலியால வந்து கோயில்கள் வந்து ஒண்ணு வந்து number one, they are quite a distant away. You've got to drive usually to get there. Perth actually it's not too bad. முருகன் கோயில் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. It's off a bit rural, but the சிவன் கோயில் வந்து is within a suburb. செகண்ட்லி யூ வில் see எல்லா கடவுளும் இருக்கிற மாதிரி தான் அந்த கோயில்கள் இருக்கு. ஐ ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் லைக் கம்பேர்ட் டு லைக் when I was in Singapore, growing up in Singapore, ம். கோயிலுக்கு போனாக்கா மோஸ்ட்லி தமிழர்கள்ல தான் நம்ம பார்ப்போம். ஆமா. ஆனா இங்க வந்து யூ வில் see people from all over India, Singapore, Malaysia, Sri Lankans, நேபாள். அது Nepal. It really is a meeting place ம், as what ம். temples were meant to be. எஸ். I find that here, like it is really a place for community to come together. நான் அடிக்கடி போற கோயில் வந்து ஃப்ளெமிங்டன். இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ரெயின் ஜர்னி அந்த தூரத்துல இருக்கு. ஸோ அது வந்து பிள்ளையார் கோயில். அது வந்து சின்ன ஒரு சர்ச்ன்னு நெனைக்கிறேன். அது வந்து ஒரு கோயிலா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் சச் a ஸ்மால் டெம்பிள். ஆனா ரொம்ப அழகான அமைதியான ஒரு உணர்வு ஏற்படுற ஒரு கோயில் அது. ஸோ எனக்கும் அந்த பிரிஸ்பன்ல இருக்கிற அந்த விநாயகர் கோயில் ரொம்ப பிடிக்கும். அது நிஜமாவே ரூரலா தான் இருக்கும். கோயில் also quite small, but I have very fond memories of those days because like விநாயகர் சதுர்த்திலாம் வந்தாக்கா we used to cook like அன்னதானம் போடுறதுக்கு. So we'll go chop vegetables and ஓ all ஸோ that and then நைஸ். cook at the temple itself. The temple holds like very fond memories for me. Temples here is really for community together, for friends and family together. So actually, just to finish off my story about yesterday, so the last place that I went to was this Chinese Buddhist monastery. So நாங்க ஹெலன்ஸ்பர்க்லேருந்து ஒரு ஹெலன்ஸ்பர்க் இஸ் ரூரல் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து போன இடம் ஒலங்காங் பக்கத்தில். இட்ஸ் கால் நான்டியன் மொனஸ்ட்ரி. அந்த ஹோல் காம்ப்ளெக்ஸே வந்து ஒரு குன்று மேலே இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கர் நிலம், 100 ஏக்கர் நிலமோ என்னமோ, ஒரு That's மலையே வந்து huge. ஒரு மலையிலேயே அந்த இடத்த கட்டி போட்டிருக்காங்க. அதை சுற்றி பார்க் வச்சுருக்காங்க. அப்புறம் 3-4 பில்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன குன்று மேலே ஒரு 3 மாடி ஏறி ஒரு பகோடா இருக்குது. கஷ்டப்பட்டு ஏறிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு காம்ப்ளெக்ஸில் வந்து இந்த 5 புட்டாஸ் இருந்தாங்க. அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் இன் டிஃப்ரெண்ட் முத்ராஸ். அண்ட் அனதர் ஷ்ரைன் complex, there was this the Chinese Kuan Yin, but இந்த அவங்களுடைய புத்திஸ்ட் வடிவத்தில். ஒவ்வொரு கையிலையும் வந்து ஒரு ஆயுதம், ஒரு கோடரி, ஒரு சூலம், அப்புறம் வேறையான ஒரு பொருள்லாம் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து துர்க்கையுடைய ஞாபகம் வந்துட்டு அது நல்லா இருந்தது எனக்கு. எல்லா தாயார்களும் எல்லாம் ஒன்று தானே. That is true. I don't know, images. So she looked very kind. And yet, she looked with all her fury, all the, ayudam and all that. She was like ready to. Don't play a fool with me. Yeah, I'm ready to kick your butt. Yeah, I'm sure it resonates with you. I hope I'm not putting words in your mouth. No, you're not at all. Like, I'm like that with my child, and I'm also like that, like, about my child. I used to call myself Amma Zilla, like Godzilla, so I'm Amma Zilla. நல்லா தான் இருக்கு அந்த பேரு. That's how I become. இப்போ பேசிட்டு இருக்கிற அன்னைக்கு வந்து போகி, நாளைக்கு வந்து பொங்கல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் my knowledge of Tamil culture is obviously based off my upbringing of of a எல்லாருக்கும் Singaporean. அப்படிதான் வாணி. கேளுங்க கவிதா, இன்னும் முடிக்கல. Singaporean family, right? So my knowledge is very small based off what I know. எனக்கு வந்து இதை தவிர்த்து இதை விட என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. Like I had to go work and meet people before I could actually like, இப்படிலாம் நடந்திருக்கா, இதெல்லாம் இருந்திருக்கான்னு. தமிழ் முரசில் நான் வேலை செஞ்சப்போ, I think when I was at 75th anniversary, நான் நினைக்கிறேன், I might be wrong, but 75th anniversary. But அப்போ வந்து we were looking at old archives and all of that, and the whole news about தமிழர் திருநாள் came about. Yes. And தமிழர் திருநாள் was பொங்கல்.
It was celebrated as Pongal and it was like a big ஒரு திருவிழா ஆமா. மாதிரி தான் இருந்துச்சு in Singapore itself. Yeah, உங்களுக்கு அத பத்தி தெரியுமா? Like do you know more information about it? எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் தமிழர் திருநாள் வந்து ஒரு பெரிய இயக்கமா, ஒரு தமிழ் சமூகத்துடைய இயக்கமா கொண்டாடப்பட்டது. 50ஸ்லேருந்து லேட் 50s ஏர்லி 60ஸ்ல ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேட் 70s வரைக்குமே வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து கொண்டாடப்பட்டது. பொங்கல் சார்ந்து பல நிகழ்ச்சிகள் நடக்கும். கோ சாரங்கபாணி அவர் தான் வந்து மலேயா சிங்கப்பூரில் வந்து தமிழர் தலைவராக வந்து கருதப்பட்டார் பெரும்பான்மை மக்களால். அவரும் அவரை சார்ந்தவங்களும் அது தமிழர் திருநாளை ஒரு பெரிய ஒரு விழாவாக வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் வந்து தமிழர் திருநாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இஃப் ஐம் நாட் ராங் அது வந்து மலேயா அந்த மலேசியாலையும் வந்து பெரிய அளவில் வந்து கொண்டாடப்பட்டது. I find it so interesting. ஏன்னா ஸோ நான் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் லைக் 90s and maybe 2000s and all that அப்போ வந்து IACஸ்லாம் இருக்கும்ல. I think they still have it obviously. ஆனால் like பொங்கல் celebrations at like each CC they used to organize and that was the closest thing that I could say that was like parallel to அந்த தமிழர் திருநாள்னு சொல்லுறது. But that was the closest thing that we had growing up. Yeah, I think நிறைய லைக் அந்த சமூக அமைப்புகள்லாம் வந்து செய்வாங்க. எங்க அப்பா வந்து ஐஏசில இருந்தாரு. ஸோ அது கூட தான் நான் வளர்ந்தேன். ஸோ எங்க அப்பாவோட ஐஏசி அவங்க ஏதாவது செலிப்ரேட் பண்றாங்க, ஏதாவது கொண்டாட்டம் இருக்கா, நம்ம குடும்பம் தான் முதல்ல நின்று எல்லாத்தையும் செய்யுது. அதுக்கு பேர் தான் ஃப்ரீ லேபர்னு சொல்றது. Yes, that was what it was. But it was fun times. அந்த நேரத்துல used to whinge and whine and say, oh, why do I have to come? Why must I go? But it was a reason. It was something to dress up for. It was something to have fun for. It was something to அந்த கோலம் போடுற போட்டி இருக்கும், ரங்கோலி போட்டி, அப்புறம் பொங்க வைக்கிறது, வேற என்னென்னலாம் இருந்துச்சு இதில் நிறைய லைக் அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் நிறைய இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃபன்னாக தான் போணுச்சு. And then it was a cultural like sharing, because usually and the guest of honor and other people in the CC will come as well, and so they also got involved in it, so that was a bit fun. எனக்கு சிசிஸ்க்கெல்லாம் போன ஞாபகம் இல்லை, வீட்டில் தான் பொங்கல் கொண்டாடின ஞாபகம் இருக்கு. ஸோ வீட்டில் தான் முதல் செய்யணும், அதுதான் முக்கியம். அம்மா வந்து டாப் டு பாட்டம் சுத்தம் பண்ணி சரியான வேலை இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கரும்பு வாங்குவோம், நல்லா பெருசா 2 கரும்பு, ரிமெம்பர் இட்ஸ் லைக். அப்புறம் வந்து லிட்டில் இந்தியா வாஸ் ரொம்ப ஜெகஜோதியா இருக்கும்ல, லைக் ஃப்ரம் த டைம் அப்பவே பரபரப்பா இருக்கும். ஆமா, அப்ப நாங்க வந்து டெக்கரேஷன்ஸ் இல்லாம இருக்கும், ஆனா அந்த பரபரப்பு டெஃபினெட்லி. எங்கள் அப்பா வந்து சுவேஷ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் 80ஸ்ல உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய அன்டேம்டு ஏரியாஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அங்கே வந்து எங்கள் அப்பா வந்து போய் கரும்பு வெட்டிட்டு வருவாங்க. கரும்பு இல்லை, வாழை இலை தேடுறதும் அந்த மாதிரி. இல்லை சாரி, ஐ காட் மை செல்ஃப் ராங். ஸோ வந்து கரும்பு ஐ திங்க் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். வாழை இலை வெட்டிட்டு வருவாங்க, அப்புறம் மாவிலை பறிச்சுட்டு வருவாங்க. எஸ், I was lucky. நான் பிறந்த லைக் அமுக்கியில் இருந்தப்போ பிஃபோர் டெவலப்மெண்ட் ruined all of it. நம்மளை சுற்றி எல்லாம் மாமரமாக தான் இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா என்னதான் நம்மளை தான் அனுப்புவாங்க, போய் மாயில பறிச்சுட்டு வான்னு. ஸோ அதை போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு பூச்சி இல்லாத மரமாக பார்த்து நல்லா ஒரு க்ரீனான இலையாக பிச்சுட்டு வருவோம். அப்புறம் அதுதான் நம்ம வேலை, அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதில் சந்தனமும் பொட்டும் வச்சு அதை வந்து அழகாக பின்னி. ஆமாம் ஆமாம், எனக்கும் மாவில வேலை இருந்தது. ஆனால் எனக்கு வந்து கட்ட முடியாது, நான் வந்து சின்ன பிள்ளைங்கிறதால கட்ட முடியாது. ஸோ நீங்கள் எப்படி கட்டுவீங்க? நான் வந்து அந்த காம்பு இருக்குல்ல, அந்த இலையில காம்பு இல்லை மேலே அந்த டோ ஃப்ரேம்ல சொல்கிறேன், அதை கட்ட முடியாது. அப்பா வந்து செய்வாங்க அதை. கரெக்ட். ஸோ அதை வந்து நம்ம வந்து கீழே உட்காந்து வந்து அது ஒன்று ஒன்றா ஒரு மாதிரியாக பின்னிட்டு. அப்புறம் ஆக்சுவலி ஐ டிட் தட் ஆல்சோ. இட் வாசன்ட் வெரி ஹை, ஸோ தே மேட் மீ ஜஸ்ட் put the chair and do it yourself. Yeah, because you are tall. நான் இன்னும் அந்த நேரத்தில் கொஞ்சம் வளரல, ஸோ அதனால வந்து நான் வந்து ஒரு doable. அதனால வந்து ஒரு சக்கரிக்கு மேலே தான் வந்து நான் வந்து வளர்ந்தேன். the day before, அதாவது இன்னைக்கு, ஸோ நாளைக்கு பொங்கல்னாக்கா இன்னைக்கு உட்காந்து அந்த சாமியாரில் உள்ள படத்தெல்லாம் தொடச்சி நல்லா அழகாக தொடச்சி, அப்புறம் அதுக்கும் சந்தனம் பொட்டுலாம் வச்சு, ஆமாம், அப்புறம் விளக்கெல்லாம் தேய்ச்சி, அப்புறம் குத்துக்கு விளக்கு எடுத்து அது கொஞ்சம் தயார் பண்ணிட்டு with the flowers however I want to put it. So that was my job. Shifted from Deepavali to Mattu Pongal. So apparently my relatives in India, especially my father's side, and எங்கள் சித்தப்பா ஃபேமிலியில் எங்கே இருக்காங்க, ஒரு பிரான்ச் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவங்கெல்லாம் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் வந்து படித்தாங்க. ஸோ இது வந்து மை மதர் டிசைடட். ரீசன் பிஹைண்ட் இட் ஐ டோன்ட் நோ, எனக்கு சரியாக தெரியல. பட் அப்பேரண்ட்லி அது ஃபேமிலி ப்ராக்டிஸ். ஸோ வந்து எங்கள் வீட்டில் வந்து போகி,
பொங்கல், மாட்டுப் பொங்கல் 3 நாளும் வந்து விசேஷமா இருக்கும். அப்புறம் அப்ப 4வது நாள் வந்து பொங்கல், பெங்சாங்கன் ஆயிட்டோம். காணும் பெங்சாங்கன் பொங்கல் ஆயிடுவோம். ஒண்ணும் ஆ செய்றது இல்லையா? காணும் பொங்கல்னா அவங்கள கண்டுப்பேன். அவங்க என்ன கண்டுப்பாங்க. நாங்க 2 பேரும் எங்க அப்பாவ கண்டுப்போம். ஓகே, ஓகே. ஓகே. காணும் பொங்கல் என்ன பண்றது? காணும் பொங்கல் என்னன்னு ஆனா வந்து ஐ ரிமெம்பர் ஐ வாஸ் இன் இந்தியா ஃபார் ஒன் ம். பொங்கல். இட் வாஸ் 1993 ஆஃப்டர் மை ஏ லெவல்ஸ். அப்போ வந்து நான் எங்களுடைய அம்மாவோட வில்லேஜ்ல இருந்தேன். ம்ஹ்ம். அங்க வந்து பயங்கர விசேஷமா இருந்தது. என்ன செய்வாங்க? லைக் அந்த நாள் 3வது நாள் வந்து நாள் வந்து பொங்கல். வெளியில ம். வச்சு பொங்கல் செஞ்சாங்க. அந்த கரும்புலாம் வச்சு, அப்புறம் பானை வச்சு, விறகு அடுப்புல வந்து பொங்கல் வச்சு, மறுநாள் வந்து மாட்டுப் பொங்கல் வந்து அந்த மாடுகளுக்கு ஏன்னா அங்க எங்க தாத்தா வீட்ல வந்து ஒரு 7, 8 மாடுகள் இருந்தது அந்த நேரத்துல. அந்த மாடுகள வந்து நல்லா கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி, ம். ஆ என்னவோ நல்லா அந்த சீவி விட்டு, அப்புறம் அந்த மணிலாம் போட்டு அலங்கரிச்சு, கொம்புக்கு வந்து பெயிண்ட் பண்ணி ம். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. எல்லா மாடும் வந்து மாடும் வந்து பயங்கரமா வந்து அன்னைக்கு வந்து எங்க செலிப்ரேஷன்ஸ். பார்த்தாலும் ஆமா. அவங்கலாம் ஃப்ரீ மாடு தான். ஈவினிங் தான் வந்து அப்படி மெதுவா வந்தாங்க அவங்கலாம். ஹாய், ஹலோ. அசையும்போது. ஆமா. நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு. "உள்ளேன் ஐயா" அப்படின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து காணும் பொங்கல் ரொம்ப விசேஷமா இருந்தது. அந்த தெரு எங்க தாத்தா வீடு இருந்த அந்த தெருவே வெளிய வந்துட்டு, அதுவும் கரண்ட்டுக்கு வேற கட்டான் அன்னைக்கு. எல்லாரும் வெளிய வந்துட்டாங்க. எனக்கு ம். நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லாம் டான்ஸ் எல்லாம் விமன் அண்ட் சில்ட்ரன் ஆல் பிளேயிங் கேம்ஸ். இட் வாஸ் ம்ஹ்ம். இன் த ஈவினிங் ஆல்சோ. கேட்சிங் அப்புறம் வந்து ஹாப்ஸ்காட்ச், பல்லாங்குழி, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் விளையாட்டு. எல்லாமே வந்து பயங்கரமா இருந்தது. அந்த ஹோல் தெருவே அல்லோல கல்லோலப்பட்டது. எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் மெமரீஸ் இஸ் மீ அண்ட் மை சித்தி. நாங்க 2 பேரும் அந்த கைய பிடிச்சிட்டு அந்த when we cross our hands, when we hold each other and then we just go Twirl around in around. circles. Yes. Right. At 17 years old? Yeah, why not? Okay, okay. No, I have image of like little girls doing it. Like even littler, not You 17. know, even grown women were doing it at that time. Oh, so it was a thing there. Okay, okay, okay. I Yeah, get so it. grown women, that's what I said. Women and children all down in Ah, the street playing. okay, okay. It was like, So it's like a celebration of women. It's like Women's yeah. Day. Oh, sweet. பட் அப்பவே அந்த தெரு வந்து ரொம்ப பழைய வீடுகள். ம், நல்லா ம், இருக்கும். ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு நெறைய இடங்கள், மரம் இருக்கும். ம். எனக்கு Yeah. என்ன தெரியுமா? What I remember for Pongal, it is like because school போற காலம் and all that, right? So we'll wake up early anyway, but Amma will wake up even earlier. And then so just as the sun rises, பொங்க வச்சிருவாங்க. Yeah. அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியா கிச்சன்ல நின்னு அடுப்பறைய லைக் அடுப்பங்கரையில நின்னு அந்த அடுப்பை பார்த்துக்கிட்டே இருப்போம். லைக் ஆமா. எப்போ ரெடி பொங்கி வருது 1, எப்போ 2, பொங்கி 3. வருது. Then you get very excited, then must shout பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல், சேம். right? ஆமா. அப்புறம் அப்புறம் அது செஞ்சோடனே அப்பா will start the prayers சாமி அறையில. ம். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு so by the time that is done we have வடை, we'll have பொங்கு சோறு, சக்கரை பொங்கல், ஆமா. and I think Banana? that's it. Yeah, fruits lah, banana, mango all will be there. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 2 பொங்கல் வைப்பாங்க. Oh no, we only have one பொங்கல், one சக்கரை Yeah. பொங்கல். ஆமா. எங்க அம்மா 2 பொங்கல் வைப்பாங்க. ம். ஒரு பொங்கல் வந்து வெண்பொங்கல். அதுல வந்து ஜஸ்ட் பிளெயின் அரிசிய வந்து பொங்க வச்சுருவாங்க. நோ பாலு, நோ நத்திங். ம். apparently in some houses they put ஜீரகம் and So that's like savory. yeah, that's savory. ஆனா வந்து ஜீரகமும் மிளகும் தான் போடுவாங்க. Okay. படையல் வந்து போடும்போது 2 வாழை இலை இருக்கும். ஒண்ணுல வந்து நார்மல் பொங்கல் இருக்கும். அப்புறம் வந்து அதுல வந்து வாழைப்பழத்த போட்டு பிச்சு போட்டு, அப்புறம் நடுவுல குழி போட்டு வச்சிருப்பாங்க. இன்னொன்னுல வந்து அந்த வெண்பொங்கல், தயிர், அதுக்கப்புறம் சைட்ல வந்து பனானாலாம் இருக்கும். Oh, okay. No. Yeah. So நம்ம வந்து ஒரே தான் சக்கரை பொங்கல் மட்டும்தான் அம்மா செய்வாங்க. அப்புறம் வடை இருக்கும். That's it. And பாயசம் இருக்கும். But the one that we look forward to most is obviously lunch lah. So நீங்க சொன்ன மாதிரி அப்பா will go and cut all the வாழை இலை back in the ஆமா. day. அதுக்கப்புறம் just buy it from the shops. But it's the spread, the lunch spread that I remember the most. Yeah. So it's always like sambar and then vegetables. So it'll be pumpkin, beetroot, ஆமா. cabbage, beans. But my most favorite and very Singaporean is தவு. tahu sambal. Yes. Yes. But I find it very interesting. ஏன்னா okay, so now இப்போ நம்ம 2 பேரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கோம்ல.
ஆமா. So நீங்க வந்து you're celebrating it there as well. So I celebrate it because here I try to simulate what my parents did for me. Because I'm in the in a Western country, I don't see much of that celebration as much as maybe in Singapore, or I feel like maybe even New South Wales might have more than what we have here. I do it because I want to keep my culture alive. I want to keep some of my traditions alive. And based off நீங்க சொல்றத பார்த்தாக்கா, it is obviously my family traditions that I'm trying to, Yes. keep alive and all of that. Like, what about for you, Kavita? Actually, a lot of what I do is centered around my mother. எங்க அம்மாக்கு பண்டிகைகள்லாம் ரொம்ப முக்கியம். Mm. செலிப்ரேஷன்ஸ் were வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹர். அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதில் ஒரு 1% செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட். அதனால மை செலிப்ரேஷன் இஸ் அ பிட் டோன் டவுன். நானும் என்னோட காட்டாட்ட இங்கே இருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து பொங்கல் வைப்போம். ஸோ தட் would be basically it. ஐ might just have the பொங்கல் ஃபார் லன்ச் டூ. ஸோ நான் இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் சிட்னி ஏரியா. ஸோ அந்த வெஸ்டர்ன் சிட்னி ஏரியாவில் தான் வந்து நிறைய உங்களுக்கு சவுத் ஏஷியன்ஸ்லாம் இருப்பாங்க. Mm-hmm. உங்களுக்கு ஹாரிஸ் பார்க்லேருந்து ஒரு பிளாக் டவுன் along that lines வந்து உங்களுக்கு சவுத் ஏஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ பெண்டல் ஹில் இஸ் ஒன் ஆஃப் த ஏரியாஸ் அண்ட் they're going to close the road on Sunday and they're going to have celebrations from 7 to 2. ஸோ பொங்கல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து ஐ திங்க் இந்த ஹோல் வாரமே உங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் ஓடிட்டுருக்கு. they have art installations. I think they're going to have talks and stuff like that. Oh, nice. Do you find yourself like trying to keep your traditions alive because you're living overseas? Keeping these traditions alive to the best of my abilities right now is my way of keeping my mother alive. Mm. What would she have done if I can just do 1% of what she has done? பொங்கல் வைக்கிறது ஒரு இது. மாட்டுப்பொங்கல் எங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி மாட்டுப்பொங்கல் படைப்போம். ஸோ நாங்கள் ஏற்கனவே ஒரு சாரி வாங்கி வச்சிட்டோம் அவங்களுக்கு படைக்கிறதுக்கு. 20 years ago when I was doing my undergrad was the first time I spent like any celebrations away from home. So Pongalnu varumbodhu I was living in a house with like 3 other Singaporean Indian girls. In the area there were like other Malaysian Indian girls as well. So we wanted to make it special for ourselves, and Oh, so nice. we spent the whole day cooking, and we had like 14 dishes because each Wow. of us, including rice and appalam, but Okay. we're just trying to count every single thing. But it Still, was 14 dishes, and we spent the whole afternoon cooking. So we only ended up like eating together for dinner. But that was our way of like keeping our families like close to us, like yeah, remembering our families and yeah, recreating memories almost. And so we brought in like bits and pieces of our like different like family traditions into it, like, oh, what did they cook in your house, what did they cook in my house. nice. அதெல்லாம் like ஒண்ணா சேர்ந்து அது இன்னமும் ரொம்ப ஒரு நல்ல மெமரியா இருக்கு. And Yeah, and it was our way of keeping our traditions alive. And it's not easy to find like கரும்பு find பண்றது இங்க, அப்புறம் நீ இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து இதெல்லாம் ஆமா. find பண்றது is very difficult here. Like you actually have to go on Facebook Marketplace, or and actually have to like search for it and look for it and get all these things. So அந்த full setup கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. But என்னால முடிஞ்ச வரைக்கும் like I try Yes. to do it, Yeah. as much as possible. அப்புறம் another thing that comes to mind when it's Pongal is Pongal release movies. Okay. So I can't really remember now like specifically off the top of my head like what sort of films have come out. But I do like remember that we made it a point here, not so much in Singapore. Like பொங்கல் அன்னைக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படத்தை போய் பார்க்கணும்னு அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இங்க வந்து பொங்கலுக்கு என்ன ரிலீஸ் ஆகுது, like வீக்கெண்ட் போய் பார்க்கலாம், it's a பொங்கல் ரிலீஸ். அது it's just like நப்பாசை மாதிரி, like a little excitement. Yeah. But nothing like more than that. படத்தை பத்தி சொல்லும்போது தான் I just got reminded that Jayachandran passed away a few days yes. ago. Yeah. So I was just remembering, I think a lot of his songs remind me of the yesteryears, like celebrations and things. A lot of his songs are on my favorite songs playlist. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு எப்படி மென்மையான குரல் இருந்தாலும் வந்து ஒரு கணீர் குரல். Mm. இப்போ ராசாத்தி
ஏன்னா "உன்ன காணாஞ்சது நெஞ்சு" அதுதான் வந்து ஐகானிக் சாங். இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து அதுதான் வந்து அவருடைய அடையாளமா இருக்கு. பட் ம். அத தாண்டி அவர் ரொம்ப அழகான பாடல்லாம் வந்து பாடியிருக்காரு. ஹி இஸ் வெரி பர்ட்டிகுலர் அபவுட் ப்ரொனன்சியேஷன். அவருக்கு அந்த தமிழ் பாடல்கள வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்ட்டா இருக்கலன்னா, அவருக்கு வந்து அவர் கோச்சிப்பாராம். Oh, actually எனக்கு until recently I saw Manju Warrior's post on ஆஹா. Instagram, and that was when I actually realized that, oh, he's actually Malayali. So Oh, you that didn't know? Okay. I didn't know. So the fact that you are mentioning that he was very particular about his Tamil pronunciation actually means something. Actually, I saw this clip once where he got very angry. He was a judge in a reality show, Malayalam reality show, and they started singing "Why This Kolavari" is one of the competition songs, Mm-hmm. and he got so angry and he walked off. Oh my goodness. ஸோ அவர் வந்து ரொம்ப காராங்கான பர்சன். அவர் வந்து குரல் தான் ரொம்ப சாஃப்ட்டு. ஆனா ரொம்ப காராங்கான பர்சன். He ஐ has a ஐ very ஈவன் comforting voice. ஐ ரிமெம்பர் ஐ ஹவ் சீன் ஃபோட்டோஸ் ஆஃப் ஹிம் கேரிங் வெயிட்ஸ் இன் ஹிஸ் Okay. 70s. Oh wow. Okay. Yeah, so he was 80 when he passed on. Mm-mm-mm. அவர் வந்து நெறைய பாடல்கள், நல்ல ஐகானிக் சாங்ஸ் வந்து பாடியிருக்காரு. ஆக்சுவலி நம்ம முதல்ல பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து லிஸ்ட் பண்ணோம். ஆமா, Do ஆமா. you remember any of the songs? That Okay, so as I was telling you earlier, I think because I was born in 83, Yes. so most of my memory of his songs that I remember are like, probably from 85, 86, late 80s to like maybe early 90s and beyond. Beyond. So the one song that I really remember and it's really close to my heart is actually Oru Deivam Thanda Poove from Kannathil Muthamittal. எங்க அப்பா always dedicates that song to me, saying that song, like the words, the lyrics are like very suitable and very suited to me and my character. See, I was right. What? Fresh as a flower. ஒரு தெய்வம் தந்த பூவே. ஒரு தெய்வம் தந்த fresh literal, பூ. yeah, literal translations. And I actually there's a lot of songs he sang for A.R. Rahman that's actually really beautiful, and I know you will talk about his songs, his hits with Ilayaraja, but Kolleila was one song that soothed my teenage soul. What was the other one? Sithirai Nilavu. Yes, that's Sithirai a Nilavu. beautiful song. Yes, that's a very beautiful song. Yeah, so like இது இன்னொரு பாட்டு இருக்கு. which one? வண்டி மாடி Oh எட்டு yes, வச்சு Vandi மனை Madi. போகுதமா Yes, எட்டு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். Yeah, Like கிழக்கு சீமையிலே. yes, he has actually sang என்மேல் விழுந்த மழை துளி. மழை Yeah, துளி மே was மாதம், மே also மாதம். Yeah. from him. So like the early A.R. Rahman songs was quite amazing. Like it was really nice to. லேட் 1990ஸ்ல இது பூவே உனக்காக விஜய் சங்கீதா சொல்லாமலே யார் பார்த்தது. அது அவர் பண்ணதா? அவர் பாடினது. Oh, okay, யா okay. ஒரு மாதிரி ஹிந்துஸ்தானி Yeah, ஸ்டைலில் வரும் கசல் அந்த பாட்டு. ஸ்டைல்ல ஆமாம் வந்திருக்கும் அந்த ஆமாம். பாட்டு. எனக்கு வந்து அவர் பாடினதுல வந்து ரொம்ப பிடிச்ச பாடல்கள், என்னோட பர்சனல் ஃபேவரட் இஸ் தாலாட்டு தேவானம் ஆஃப்கோர்ஸ். ம். இந்த படம் வெளியே வரல. இந்த படத்தோட பேர் வந்து நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று. அதில் நல்ல நல்ல பாடல்களாக இருக்குது. ப்ளீஸ் கோ அண்ட் லிசன் ஆன் யூடியூப். பட் மை ஃபேவரட் சாங் இட்ஸ் கால் வானம் எங்கே. அதை நீங்க கொஞ்சம் பாடி காட்டுங்க கவிதா. Just hum it, just little bit. இல்லை ஹம் பண்ணால் ரொம்ப கேவலமாக Okay, இருக்கும். சரி பாடுங்க. வானம் எங்கே மேகம் எங்கே ஒரு வீணை கொண்டு வா ஒரு வீணை கொண்டு வா தனனானானா. ஓகே, ஐம் ஆஃப் டியூன் டுடே, பட் இட்ஸ் அ வெரி லிவ்லி சாங். பேக்ரவுண்ட் மியூசிக்கே ரொம்ப அழகாக இருக்கும். 70ஸ்ல நிறைய நல்ல பாட்டு கொடுத்துருக்காரு அவர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரை செவ்வானம். சித்திரை செவ்வானம். வானம் Yep. சிரிக்க கண்டே என் முத்தான முத்தம்மா. தட்ஸ் a lovely song. அதே படத்துல வந்து என் வானவில் போலே, Is it என் வானவில்? ஒரு வானவில் போலே, ஒரு வானவில். ஒரு வானவில் Okay, போலே okay. அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு ஒரு நல்லா இருக்கும், வெள்ளி நிலாவினிலே. அழகாக சிரித்தது அந்த நிலவு, Yes, I love that song. இதுதான் அதுவோ. I remember this song became popular in Singapore again after they sang it in one of the Malay Madram programs, which was அலையே கடலலையே தானானானா. What a beautiful song. யா ஜெயச்சந்திரன் விஜயகாந்த் காம்பினேஷன் நிறைய வந்தது. ரைட், பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். Yes. ஆஃப்கோர்ஸ் வைதிகி காத்திருந்தால வந்த எல்லா சாங்ஸ்.
உங்களுக்கு டிஆர் கூட அவர் நல்ல பாடல்கள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் தெம் டு நோட் இஸ் வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள். I didn't know that was TR. Okay, அப்புறம் வந்து okay. இதுவும் டிஆர் கூட வந்து இன்னொரு பாட்டு கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம். Okay, அது okay. வந்து ஒரு தலை ராகம். தட் வாஸ் டிஆர்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி. It's so nice to actually sit and remember these like songs, because like for me at least, like songs and smells, certain smells, like it evokes memories for me. So எனக்கு இந்த like 80s பாடல்கள் especially like நிறைய கேட்டாக்கா எனக்கு வந்து I go back to being like 4, I go back to being 5, where I'm like sitting next to the radio and Yeah. like listening to it. Like it brings me back to like a very like specific point back into my past, and I guess this is what nostalgia feels like a little like warm in your chest, in your heart, and like, you know, like travel to your smile. Okay, கதையை முடியலாமா? ஆமாம். ஸோ அடுத்த வாரம் நம்ம வந்து மீட் பண்ணும்போது நம்ம ஐ திங்க் தைப்பூசம் அந்த ரேஞ்சில் தான் வந்து மீட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இனிய தைப்பூச வாழ்த்துக்கள். ஓ, தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள். வேறு ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன் சைனீஸ் நியூ இயர் இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். Chinese New Year is end of January. அப்போ அது சைனீஸ் நியூ இயர், அட்வான்ஸ் சைனீஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள், லூனர் நியூ இயர் வாழ்த்துக்கள். பாச்சாய் சந்திர முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஐயோ ராமா இரவா. All right, see you next week. See you next week, Vani. Bye-bye. Bye.